எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் பாவனா, வயசு 29 ஆகுது. சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல உங்களை கேரிங்காக பார்த்துக்குவோம், குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய பெண் வந்து தேடுங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண முடியாதே பார்க்க முடியும். இவங்க எந்த மாதிரி சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா, ஜாதியும் பார்த்தீங்கன்னா தேவேந்திர வேளான்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வந்து பார்த்து வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சது சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களாமா. இவங்க ஒரு நார்மல் சேலரி தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு படிப்பு நல்லா ஆர்வம் இருந்தோம், எங்கள் பேரண்ட்ஸால் மேற்கொண்டு படிக்க வைக்க முடியுதுன்னு சொல்கிறாங்கம்மா. ஒரு டிகிரி படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம்மா. இவங்க ஒரு நடுத்தர ஃபேமிலியோட ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரெஷ் ஷாப்பை ஈவினிங் வச்சு நடத்திட்டு வராங்கன்னா, உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டையும் பார்த்துட்டு கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்களாம்மா. இவங்க சதுப்பு நிலம் தெரியாமல் ஒரு வீடு வாங்கி கட்டினதுனால மழை பெஞ்சு எல்லாம் போச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டாங்களாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் மட்டும் கதை சொல்லியிருக்காங்க. அவர் கால் டேக்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க வந்து பார்ப்பாங்களாம்மா. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட இவங்க இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பையன் இருக்காங்களா. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணுறவரை இவங்களுக்கு பீஸ்ஃபுல் லைஃப் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்கம்மா. மேரேஜ் இவங்க லைஃப் ரொம்பவே கஷ்டமாக போச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க மாமியார் ரொம்ப குடும்பம் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. ஒரு அடிமை மாதிரி இடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம்மா. அது இவங்களை தாங்க முடியாமல் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களா. இவங்களுக்கு ஆறுதலாக கூட எதுவும் பேசலாம்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் தான் இனிமேல் இந்த லைஃப் உனக்கு வேண்டாம்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு வந்து டிவர்ஸ் வாங்கிட்டு வச்சுட்டாங்களாம்மா. அதுலேருந்து சில வருஷமா ஆந்தோனி இல்லம் தமிழ் தான் வந்துட்டு வராங்களா. அப்போ நான் வேலைக்கு போக ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ அந்த லைஃப்பில் இருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் வர பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் ஒருத்தர் தான் கனவு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ரொம்ப சாந்தமான குணவளம் சொல்கிறாங்கம்மா. எந்த கெட்ட பழக்கமும் கூட சொல்லியிருக்காங்க. இவங்களே சஷ்மா வச்சுக்கிட்டு எங்கள் பையனையும் நல்லபடியாக பாதுகாப்பு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுறதை சொல்கிறாங்க. அந்த லைஃப் பற்றி கேட்க மாட்டேன் சொல்கிறாங்கம்மா. உங்கள் கடந்த கால லைஃப் பற்றி அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல மாதம் வருமானத்தில் இருந்தப்போன்னு சொல்கிறாங்கம்மா. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு யாருமே இல்லாமல் தலைமுறையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்க நல்லா பார்த்துக்கக்கூடிய அளவு அவங்களுக்கு வசதி எதுக்கு அப்படின்னா இவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.